ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் HiOnInfo. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணி எப்படியா ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பீங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பீங்க. சப்போஸ் நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் உங்களோட ஏரியால வந்து நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து வியூ பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூகுளில் ஸ்டடி பூல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் www.studypool.com அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் போய்க்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைன்அப் வித் கூகுள் ஆர் ஃபேஸ்புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸாகவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து டாக்குமெண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த கண்டென்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து டாக்குமெண்ட்டை செல் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் கான்ட்ரிபியூட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா குவிஸ் அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணலாம், ஓல்டு அசைன்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம், கிளாஸ் நோட்ஸு, மல்டி லாங்குவேஜ் கண்டென்ட் இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 டாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து எனக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ டாக்ஸ் வந்து எதுவும் டிக்ளைன் ஆகலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் டாக்குமெண்ட் டு ஏர்ன் அப் டு $10 per doc viewed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து யாராவது வியூ பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூக்கு வந்து $10 வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே என்னோடது அக்செப்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து 48 ஹார்ஸில் வந்து அவங்க வியூ பண்ணிட்டு அதை அக்செப்ட் அப்ரூவ்டா இல்லை டிக்ளைன்டா அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபைல், உங்களோட டாக்குமெண்ட் என்ன எக்ஸ்டென்ஷன்ஸில் இருக்கணுமோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அப்லோட் சைஸும் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் அப்லோட் சைஸ் அதாவது 200 MBக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. சப்போஸ் டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சப்போஸ் டூப்ளிகேட் கண்டென்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட ஃபைல் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வியூ பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும். அதாவது யூ ஏர்ன் அப் டு $10 எவ்ரி டைம் ஸ்டூடெண்ட் வியூஸ் யுவர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா HiOnInfo, பேபால், நெக்ஸ்ட் பேங்க் டெபாசிட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பேமெண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்கணும். சப்போஸ் லோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேத்ஸ் ப்ராக்டிஸ் குவிஸ் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட ஆன்சருக்கு வந்து டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இங்கே எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் மோர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆயிடுச்சு.
ஸோ இங்கே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து 2 to 48 ஹார்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்ஸ் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்குது, நம்ம கண்டென்ட் வந்து காப்பி பண்ணல அப்படின்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரீசெண்டாக அப்லோட் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து இங்கே நான் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி இங்கே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அதில் வந்து இவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ டாபிக்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஹியூமனிட்டிஸ், பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ என்னென்ன டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.